தெலங்கானா மாநிலத்தில் நிகழ்ந்த சுரங்க விபத்தில் சிக்கிய 8 பேரும் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவலை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமராபாத்தில் குடிநீர் கால்வாய் திட்டத்தின் கட்டுமான பணியின் போது சுரங்கத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்த விபத்து ஏற்பட்டது. கடந்த 22ஆம் தேதி நீர்க்கசிவால் சுரங்கம் இடிந்து விழுந்ததில் சிக்கிக்கொண்ட பலர் மீட்கப்பட்ட நிலையில் இடிபாடுகளுக்கிடையே தனியார் நிறுவன அதிகாரிகள் 2 பேர், கிரேன் ஆபரேட்டர்கள் 2 பேர், 4 தொழிலாளர்கள் சிக்கினர். மீட்பு பணி இரவு பகலாக நடைபெற்று வந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கிய 8 பேரும் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிரண் வழங்க கேட்கலாம். வணக்கம் கிரண், அங்கு நடைபெற்று வரக்கூடிய மீட்பு பணிகள் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. ஸ்ரீசைலம் இடதுகரை கால்வாய் நீர்ப்பாசன திட்டத்திற்காக சுரங்கம் அமைக்கும் பணியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கிய 8 பேர் மரணம் அடைந்ததாக தற்போது தகவலானது வெளியாகியுள்ளது. மேலும் நவீன உபகரணங்கள் மூலம் அவர்களின் 5 பேர் 3 மீட்டர் ஆழமுள்ள சேற்றில் புதைந்திருப்பதை அடையாளம் கண்டு மீட்பு குழுவினர் அவர்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்ரீசைலம் இடதுகரை கால்வாய் நீர்ப்பாசன திட்டம் மூலம் சுமார் 44 கிலோமீட்டர் தொலைவில் சுரங்கம் அமைத்து தண்ணீர் கொண்டு செல்ல தெலங்கானா மாநிலம் நாகர் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீசைலம் ப்ராஜெக்ட் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் கடந்த 22ஆம் தேதி அன்று சுரங்கத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் பணியில் ஈடுபட்ட போது திடீரென நீர் கசிவு ஏற்பட்டு அதில் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. அப்போது பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் பலர் உயிர் தப்பிய நிலையில் தனியார் நிறுவன அதிகாரிகள் 2 பேர், கிரேன் ஆபரேட்டர்கள் 2 பேர், தொழிலாளர்கள் 4 பேர் என 8 பேர் இடுபாடுகளில் இடையே சிக்கி கொண்டதாக தகவல் வெளியானது. இதனை அடுத்து சுரங்கத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படை, தெலங்கானா மாநில பேரிடர் மீட்பு படை, ராணுவ மீட்பு குழுவினர், கடற்படை மீட்பு குழுவினர், ரயில்வே மீட்பு குழுவினர் ஆகியோர் உள்ளிட்ட மீட்பு குழுக்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், தொழிலாளர்கள் ஆகியோர் இரவும் பகலும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது சுரங்கம் இடிந்து விழுந்த பகுதியில் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட இயந்திரம் ஒன்று நொறுங்கியுள்ளது. மேலும் அந்த இடத்தில் சுமார் 3 மீட்டர் உயரத்துக்கு சேரும் சகதியும் நிரம்பி இருப்பதால் மீட்பு பணிகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சேரும் சகதியும் மற்றும் இடிபாடுகள் ஆகியவற்றை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் மீட்பு குழுவினர் கடந்த 1 வார காலமாக இரவும் பகலுமாக இயந்திரங்கள் மூலமாக அப்புறப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நிலத்தடியில் நிலவும் தன்மையை ஆய்வு செய்வதற்காக ரயில்வே மீட்பு குழுவினர் கொண்டு வந்த அதிநவீன சிறிய ரேடார்கள் மூலம் நடத்தப்பட்ட சோதனையில் இடிபாடுகளில் சிக்கியவர்கள் 5 பேர் உடல்கள் சுமார் 3 மீட்டர் உயரமுள்ள சேற்றுக்குள் சிக்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மற்ற 3 பேர் இடிபாடுகளில் சிக்கி உடைந்த இயந்திரத்தின் அடியில் சிக்கி மரணம் அடைந்துவிட்டதாக தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே சுரங்கத்தில் சிக்கிய 8 பேரை மீட்கும் பணி தற்போது வேகமாக நடைபெற்று வருகிறது. இதனை அடுத்து உடல்களை மீட்டவுடன் பிரேத பரிசோதனை மேற்கொள்ள அனைத்து வகையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திவ்யா.